ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणि निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणि। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் மிக பணிவாகும். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 14வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு திதி என்னும் நங்கை மாலை பொழுதில் கருவுறுதல். திதி ஏன் மாலை பொழுதில் கருவுற்றால் அந்த சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, நடைமுறையில நம்ம என்ன செய்ய போறோம், இதுதான் இன்னைக்கு பாகவத வகுப்பு. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 21 முதல் 24 வரை. நவயம் பிரபவஸ்தாம் த்வாம் அனுகர்த்தும் கிரகேஸ்வரி அபி ஆயுஷவா கர்த்தஸ்யேன ஏசான்யே குணகிருஷ்ணவஹ. கஷ்யப முனிவர் தன்னுடைய மனைவியான திதி கிட்ட பேசிட்டு இருக்கார். திதி கிட்ட கஷ்யபர் என்ன சொல்ற, ஓ இல்லத்தின் அரசியே, கிரகேஸ்வரி என்றால் இல்லத்தின் அரசி, உன்னை போன்று நாங்கள் செயல்படவோ அல்லது நீ செய்தவற்றையெல்லாம் இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல மறுபிறவிலும் நன்றி செலுத்தவோ செய்யவோ எங்களால் முடியாது. தனிப்பட்ட குணங்களை பாராட்டுவோரும் கூட உமது நற்செயல்களுக்கு நன்றி செலுத்துவது என்பது சாத்தியமற்றதாகும். பாயிண்ட் என்னன்னா, ஒரு கணவன் தன் மனைவியோடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கணும். மனைவி தன் கணவனுடைய நிலை என்னன்னு புரிஞ்சுக்கணும். வேல்யூ, இங்க எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கு. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே மதிப்பு இருக்கு. கணவனுடைய மதிப்பு என்ன, மனைவியோட மதிப்பு என்ன, கணவன் மனைவியோட மதிப்பை தெரிஞ்சுக்கணும், மனைவி கணவனோட மதிப்பை தெரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் பெற்றோருடைய வேல்யூ, பெற்றோருடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கணவராக கஷ்யபர் தன் மனைவி திதியை பார்த்து சொல்றாரு, ஓ இல்லத்தரசியே கிரகேஸ்வரி. ஒரு இல்லத்துல அந்த பொண்ணுதான் ராணியா இருக்கா. மனைவியானவள் அந்த குடும்பத்துல அவங்கதான் இல்லத்து அரசி. வீட்டில் அவங்க ராஜ்யம்தான். புருஷ லட்சணம் உத்தியோகம், வெளியில தான் கணவனுடைய ஆட்சி. கணவனுடைய ராஜ்யம் வீட்டுக்கு வெளியே, மனைவி ராஜ்யம் வீட்டுக்கு உள்ள. இப்ப கஷ்யபர் என்ன சொல்றாரு, ஓ இல்லத்தரசியே, உன்னை போன்று நாங்கள் செயல்படவோ அல்லது நீ செய்தவற்றையெல்லாம் இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல மறுபிறவிலும் நன்றி செலுத்தவோ செய்யவோ எங்களால் முடியாது. ஒரு மனைவி செய்யக்கூடிய தியாகத்தை ஒரு கணவரால் செய்ய முடியாது. ஒரு மனைவி செய்யக்கூடிய தியாகத்தை ஒரு கணவரால் செய்ய முடியாது. அப்படின்னு மனைவி தியாகம் பண்றாங்க. 2 நாள் வகுப்புல இதான் பேசிட்டு இருக்கோம். ஒரு மனைவி என்ன தியாகம் பண்றாங்க, ஒரு மனைவி செய்யக்கூடிய செயலை இங்க கஷ்யபர் என்ன சொல்றாரு, உன்னை போன்று நாங்கள் செயல்படவோ அல்லது நீ செய்தவற்றை இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல மறுபிறவியிலும் நன்றி செலுத்தவோ செய்யவோ எங்களால் முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா மனைவி என்ன செய்யறா, நீங்க எல்லாம் மனைவியில தானே இருக்கீங்க, என்ன செய்றீங்க, ஏதாவது செஞ்சாதானே சொல்றது பார்த்தீங்களா? இதுதான் ப்ராப்ளம்.
சொசைட்டில சொசைட்டில வந்து கணவனுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு பயிற்சி இல்லை. ஆணுக்கு பெண்ணுக்கு பயிற்சி இல்லாதனால ஒரு கணவனா எப்படி நடந்துக்கணும்னு ஆணுக்கு தெரியல, ஒரு மனைவியா எப்படி நடந்துக்கணும்னு பெண்ணுக்கு தெரியல, ஒரு மனைவியோடைய வேல்யூ கணவனுக்கு தெரியல, ஒரு கணவனுடைய வேல்யூ மனைவிக்கு தெரியல. ஆக மொத்தத்துல ஒரு குடும்ப வாழ்க்கையே அறியாமையில தான் போயிடுது. சோ மனைவியோட வேல்யூ என்னது? ஒரு மனைவி செய்யறத கணவனால செய்ய முடியாது. என்னது அப்படி? அது மட்டும் அவங்க வேலையில் ஒரு மனைவி செய்யறதா எஸ் எங்கேயோ பிறந்து வளர்ந்து ஒரு பெற்றோருக்கு பிள்ளையா இருந்து 20-22 வருஷம், அன்னைக்கெல்லாம் 16-17 வருஷம். வேத காலத்துல அந்த பொண்ணு வயசுக்கு வந்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. வேதிக் டைம்ல எப்படி இருந்ததுன்னா, பெண் குழந்தைகள் வயது வந்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு கிளாஸ்ல பிரபுபா சொல்றாரு, பிரபுபாவுடைய சகோதரி வயசுக்கு வந்த உடனே அவங்க அப்பா அம்மா வருத்தப்பட்டாங்க, ஐயோ பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாலே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. இன்னைக்கு அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. பொண்ணு பெரிய பொண்ணாகி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிற வரைக்கும் கல்யாணம் பண்ண உட்காந்து. கலியுகத்துல இப்படிதான். ஆனா பெற்றோருடைய மனோநிலை எப்படி இருக்கு? என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அது ஒரு பெரிய கடமை, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய பொறுப்பு அது. அப்ப என்ன நடந்துச்சு? அந்த பொண்ணு ஒரு பெண்ணா பிறந்தவங்க ரொம்ப வருஷமா அப்பா அம்மா கூட இருந்து அண்ணன் தம்பி கூட இருந்து சடனா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். தன்னுடைய அப்பாவை, அம்மாவை, சகோதரனை, சகோதரிய எல்லாத்தையும் விட்டுட்டு கணவருக்கு சேவை பண்ணணும். இதை வந்து ஒரு கணவனால பண்ண முடியுதா? முடியல. எந்த கணவராவது தன்னுடைய அப்பாவை அம்மாவை எல்லாம் விட்டுட்டு அந்த மனைவி பின்னாடி போயிருக்காரு? ஆனா கலியுகத்தில் நடக்குது. கலியுகத்துல கண்டிஷனே அதுதான். கலியுகத்துல என்ன கண்டிஷன்னா, இன்னைக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கேக்குற அந்த பொண்ணு, உனக்கு அப்பா அம்மா இருக்கா, இல்லாட்டி நீ கல்யாணம் பண்ண தனியா வந்துருவியா அப்படின்னா ஓகே. ஆனா வேத காலத்துல ஒரு கணவன் தன் தந்தையும் ஒரு மகன், ஒரு ஆண்மகன், வேத காலத்துல ஒரு ஆண்மகன் தன் வயதான பெற்றோரையும் தாய் தந்தையை விட்டு பிரியக்கூடாது. அது அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுக்கு பொறுப்பு இருக்கு. ஒரு 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 பெற்றோருக்கு ஆண்மகன் பிறந்திருக்குன்னு சொன்னா அந்த பையனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, தன் தாய் தந்தரை பௌதிக வாழ்க்கை விடுவிக்கணும். அதுதான் புத்திரா. புத்திரன்னு சொன்னா பெற்றோர்களை நரகத்துக்கு போகாம காப்பாத்துறது. அப்போ ஆண்மகனுடைய பொறுப்பு என்னன்னா பெற்றோரை பார்த்துக்கணும். பெண் என்ன பண்றாங்க? அந்த பொண்ணு குழந்தை பிறந்த உடனே கல்யாணம் பண்ணும் போது என்ன செய்யறாரு? கன்னிகா தானம். அந்த பெண்ணை தானம் செய்து விடுகிறார் அந்த பெற்றோர். அந்த பெற்றோர் என்ன பண்றாங்க? தன் பிள்ளையை ஒரு ஆண்மகனுக்கு தானமாக கொடுத்து விடுகிறார். அப்ப அந்த அந்த தந்தையானவர் தன் மகளை தானம் செய்து விட்டால் அந்த பொண்ணுக்கும் தந்தைக்குள்ள ரிலேஷன்ஷிப் முடிச்சுது. எப்போ ஒரு பொண்ணை வந்து ஒரு பையனை கையில பிடிச்சு கொடுத்துட்டாரோ, எப்போ அந்த பொண்ணை கன்னிகா தானம் செய்து விட்டாரோ, அப்ப அந்த குடும்பத்துக்கும் பிறந்த குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து போயிடுச்சு அபிஷியலா. ஆனா நமக்கு வந்து எமோஷனலா கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கு. என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என் ரிலேட்டிவ், என்னோட சொந்தக்காரங்க. ஆனா சாஸ்திர ரீதியா பார்க்கும்போது ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னா அவளுக்கு நீ வந்து அந்த புகுந்த வீடுதான் எல்லாமே. அப்பா அம்மாவுக்குள்ள பந்தம் வந்து அந்த கல்யாணத்தோடய முடிச்சு போச்சு. யாரும் சொன்ன ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உங்க அப்பா வந்து உனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தாச்சு, இனி வந்து எதுனாலும் அந்த கணவன் தான் உனக்கு. அந்த கணவனே கண் கண்ட தெய்வம். அப்ப கணவனுக்கு சேவை பண்றதுக்காக வேண்டி அந்த ஆண்மகன் ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து கொண்டு அவனுக்கு சேவை பண்றதுக்காக அந்த பொண்ணு தன்னுடைய சுக துக்கம், தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான்.
அதனால அந்த பொண்ணு செஞ்சதை அந்த மனைவி செஞ்சதை ஒரு கணவனால செய்ய முடியாது. அது இந்த பிரிவுல மட்டும் இல்ல, எவ்வளவு பிரிவு வந்தாலும் செய்ய முடியாதுங்க. ஓ இல்லத்தரசியே, உன்னை போன்று நாங்கள் செயல்படவோ அல்லது நீ செய்வதற்கு இல்லற வாழ்க்கையில் மட்டுமல்ல, நீ செய்தவற்றிற்கு, நீ செஞ்சதுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில மட்டும் அல்ல, நீ செஞ்சதெல்லாம் நீ எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கியோ அது இந்த வாழ்க்கையில மட்டும் இல்ல, பிறவிலையும் நன்றி கடன் செய்ய முடியாது. அதுக்கு மறுபிரிவிலையும் நன்றி கடன் செலுத்தவே முடியாது. அப்போ மனைவியோட வேல்யூ கணவனுக்கு தெரியுதா? இந்த வேல்யூ கணவனுக்கு தெரிஞ்சா அந்த மனைவி எப்படி பாத்துக்குவாரு? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோட வேல்யூ தெரியுது. இந்த பொண்ணு எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா, வெறுமனே எனக்கு சேவை பண்றதுக்காக அப்படின்னு ஒரு கணவர் நினைச்சாருன்னா அந்த மனைவி எப்படி நடந்துக்குவாரு? எங்களால் முடியாது, எங்களால் முடியாது தனிப்பட்ட குணங்களை பாராட்டுவோரும் கூட உமது நற்செயல்களை நன்றி செலுத்துவது என்பது சாத்தியமற்றதாகும். யாராவது ஒரு பெண்ணுடைய குணத்தை புகழ்ந்து பாராட்டுறாருன்னா அவரால் கூட நன்றி சொல்ல முடியாது. ஆனா இந்த வேல்யூ முதல்ல பொண்ணுகளுக்கே தெரியும். ஒரு மனைவியா நான் எவ்வளவு தியாகம் பண்ணணும், ஒரு மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு நான் போயிட்டேன்னு சொன்னா, ஒரு பெண்ணானவள் மனைவி என்ற ஸ்தானத்துக்கு நான் போயிட்டா நான் எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும், நான் எவ்வளவு சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கும், நான் எவ்வளவு பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கும், நான் எவ்வளவு சேவை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற பயிற்சி இன்னைக்கு பெண்களுக்கு கிடையாது. அதே போல ஆணுக்கும், நான் ஒரு பொண்ணுடைய கரத்தை பிடிக்கிறேன், அவங்க அப்பா அந்த பொண்ணு எனக்கு தானம் பண்ணி கொடுத்துட்டார், அந்த பொண்ணை கல்யாணத்தின் போது அக்னி சாட்சியாக, பெரியோர் சாட்சியாக, தேவர்கள் சாட்சியாக அந்த பொண்ணை எனக்கு கன்னிகா தானம் செஞ்சு வைத்து விட்டால் நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். அப்ப அந்த பெண்ணை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டியதும் என் கடமை அப்படிங்கிற பயிற்சி ஆணுக்கும் கிடையாது. அப்ப இந்த பயிற்சி இல்லாதனாலதான் கணவனுடைய மதிப்பு மனைவிக்கு தெரியல, மனைவியோடைய மதிப்பு கணவனுக்கு தெரியல. ஏதோ சந்தையில போய் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வாங்கிட்டு வர மாதிரி ஆயிப்போச்சு கல்யாணம் பண்றது. பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ்றது, பிடிக்கலன்னா பிடிச்சிருக்கு. இது வேத காலத்திலே கிடையாது. வேத காலத்திலே கிடையாது. கஷ்யபர் தன் மனைவியை பார்த்து சொல்றாரு, நீ பண்ண தியாகத்தை என்னால பண்ண முடியாது. கஷ்யபர் பண்ண தப வாழ்க்கைய திதினால பண்ண முடியுமா? கஷ்யபர் புலன்களை கட்டுப்படுத்தி யாகம் செஞ்சு இறைவனை வழிபாடு பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை பகவத் சேவையில் ஈடுபடுத்திட்டு இருக்கார். அதை திதினால பண்ண முடியுமா? அப்ப கணவன் செய்யக்கூடிய அந்த தர்மத்தை மனைவியால செய்ய முடியாது. மனைவி செய்யக்கூடிய தியாகத்தை கணவனால செய்ய முடியாது. தேர் மஸ்ட் பி அ வேல்யூ. இந்த வேல்யூ எஜுகேஷன் இப்ப இல்ல. இப்ப இருக்கிறதுல மெட்டீரியல் எஜுகேஷன். வேல்யூ எஜுகேஷன் இருக்கு, மதிப்பான கல்வி. இன்னைக்கு எங்க மதிப்பான கல்வி இருக்கு? எல்லாம் எந்திரமயமான கல்விதான். அதனால ஸ்ரீமத் பாகவதம் இஸ் அன் வேல்யூ எஜுகேஷன். ஸ்ரீமத் பாகவதம் மிக மதிப்புடைய உயர்ந்த கல்வி. இங்க ஒரு கணவன் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கு, ஒரு மனைவி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கு. கணவனோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கு, மனைவியோட வேல்யூ என்னன்னு சொல்லி. எதையுமே டேக் இட் ஃபார் கிராண்டட், இல்ல டேக் இட் ஈஸி, மனைவி தானே அப்படின்னு எடுத்துக்கூடாது. என்ன இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நான் தான் எல்லாம் சாப்பாடு போடுறேன், நான் தான் பாத்துக்கிறேன், அது முற்றிலும் தவறு. அதனாலதான் பொருளுரையில பிரபுபா ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. பொருளூர்ல பிரபுபா என்ன சொல்றாரு, ஒரு கணவன் தன் மனைவியை அளவுக்கு மீறி புகழ்வதானது அவன் அவளுக்கு அடிமை அல்லது எள்ளி நகையாடுகிறான் என்று பொருளாகும். ஒரு கணவன் மனைவியை புகழ்ந்துட்டே இருக்காருன்னு சொன்னா அவளுக்கு அடிமை ஆயிட்டான்னு அர்த்தம். இல்லாட்டி ஜோக் பண்றாரு, கேலி பண்றாருன்னு அர்த்தம். முகஸ்துதி பண்ணிட்டே இருந்தா, உன்ன மாதிரி யாரும் இல்ல நீ. அதாவது
செயல்ல காமிக்கணும். ஒரு கணவன் தன் மனைவி மேல மதிப்பு வச்சிருக்கிறத செயல்ல காமிக்கணும். அவர் வார்த்தையில புகழ்ந்து சொல்றாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு அவளுக்கு அடிமை ஆயிட்டாரு, இல்ல முகஸ்துதி பண்றாருன்னு அர்த்தம். எள்ளி நகையாடுவது. ஆனா கஷ்யபர் இங்க அந்த மீனிங்ல சொல்லல. கஷ்யபர் உண்மையாலுமே திதியை வந்து பாராட்டுறாரு. சரி, அடுத்த பாயிண்ட் என்னது? மனைவியுடன் வாழும் இல்லறத்தான் புலன்பத்திற்கான தேக ஆசிகளை அனுபவிக்கிறான் என்றும், அதே சமயம் அவன் நரகத்துக்கு செல்ல செல்ல செல்லவோ செல்லுவோம் என்ற செல்வோம் என்று அஞ்ச வேண்டியதில்லை என்றும் கஷ்யபர் விளக்கம் கூறுகிறார். துறவற வாழ்க்கை வாழ்பவர் மனைவி இல்லாததினால் காம இச்சை கொண்டு பிற பெண்களை அல்லது பிற மனைவியை நாடி அதனால் நரகத்துக்கு செல்கிறார். அதாவது தன்னை துறவி என்று சொல்லிக் கொள்பவர் ஏற்கனவே தன் மனைவியையும் இல்லத்தையும் துறந்தவராவார். அவர் மீண்டும் பாலுணர்வு இன்பத்தை தெரிந்தோ அல்லது தெரியாமலோ நாடினார் என்றால் அவர் கொடிய நரகம் எய்துவார். இந்த வழியில் பார்க்கும் பொழுது இல்லறத்தான் பாதுகாப்பானவராக கருதப்படுகிறார். ஏன்னா மனைவியானவள் கணவன் என்னும் பிரிவை தமது மனைவியருக்கு இம்மையிலும் சரி அல்லது மறுமையிலும் சரி நன்றி செய்ய முடியாது. அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பெண்களுக்கு நன்றி பாராட்ட முயன்றாலும் அது சாத்தியமாகாது. ஜெய ஜெகநாத். எல்லா கணவர்களும் தங்கள் மனைவியின் நற்குணங்களை பாராட்டும் திறனுடையவர்கள் அல்ல. எல்லா கணவர்களும் தன் மனைவியின் நற்குணத்தை பாராட்டக்கூடிய திறனுடையவர் அல்ல. இந்த குணங்களை பாராட்டும் எண்ணம் பெற்றவர் கூட தன் மனைவிக்கு நன்றி கடன் செய்வது என்பது கடினமானதாகும். இது போன்று தன் மனைவியை ஒருவன் அளவுக்கு மீறி புகழ்கிறார் என்றால் அது நகைச்சுவைக்கு அப்பாற்பட்டதாகும். அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, மனைவி இடத்துல கேலியா வந்து அவங்கள புகழ்றது, இல்ல அடிமைத்தனத்தினால அவங்களை புகழ்றது, இல்ல உண்மையாலுமே அவங்களை புகழ்றது. கஷ்யபர் சொன்னது திதி மேல உள்ள திதி மேல அவருக்கு திதிக்கிட்ட அவர் அடிமையாவோ இல்ல அவருடைய அழகுல மயங்கி போயோ சொல்லல. இங்க கஷ்யபர் சொன்னது வந்து அவளை ஜோக் பண்றதுக்காக இல்ல, உண்மையாலுமே மனைவியோடைய வேல்யூ என்னன்னு கஷ்யபருக்கு தெரியும். என்னைக்கு வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய கரம் பிடித்து விட்டாரோ, அவன் நல்லவளோ கெட்டவளோ பக்தரோ இல்லையோ, தெய்வீகமான குணம் படைத்தவளோ அசுர குணம் படைத்தவளோ, கடைசி வரை அவளை காக்க வேண்டிய பொறுப்பு அந்த கணவனுக்கு. அதுதான் தர்மம். கணவனுடைய தர்மம் தன் மனைவி எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் அவளை அனுசரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லற வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் நேற்று 3 விஷயம் பேசணும். என்னென்னது? இல்லற வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் ஒத்துழைப்பது. ஒத்துழைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? கோஆபரேஷன். அடுத்தது டாலரன்ஸ், பொறுத்துக் கொள்றது. அப்புறம் விட்டு கொடுது, அட்ஜஸ்ட்மெண்ட். ஒத்துழைப்பு, ஒருத்தர் கணவன் மனைவி ஒத்துழைப்பது, சரியாக புரிந்து கொண்டு ஒத்துழைப்பது, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்வது, சகித்து. இந்த மாதிரி ஒரு குடும்பஸ்தர் இருந்தாருன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை வெற்றிகரமா அமையும். கணவனுடைய செயல்களை மனைவி பொறுத்து கொண்டால், மனைவியின் செயல்களை கணவர் பொறுத்து கொண்டார், அப்புறம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, விட்டு கொடுத்தாங்க. கணவனுக்காக மனைவி விட்டு கொடுத்தால், மனைவிக்காக கணவர் விட்டு கொடுத்தார், 2 பேரும் ஒத்துழைச்சுக்கிட்டாங்க, ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி 2 பேரும் கோஆபரேட் பண்ணிக்கிட்டாங்க, சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை வெற்றிகரமா. அப்போ ஒரு கணவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும், அவன் மோசமானவன், திருடன், அயோக்கியன், கொள்ளையன் எப்படி இருந்தாலும், என்னைக்கு அந்த கணவனுடைய கரத்தை அந்த மனைவி பிடித்து விட்டாலோ, அந்த பெண் என்னைக்கு அந்த ஆணை மணந்து கொண்டாலோ, அன்றிலிருந்து அவருடைய தர்மம் அந்த கணவனை விட்டு விலகாமல் இருக்கு. பிரபுபார் உதாரணம் கொடுக்கிறார். ஒரு கிளாஸ்ல கல்கத்தால பிரபுபார் பார்த்திருக்காரு.
ஒரு கணவனுக்கு 2 கை 2 கால் இல்ல. அந்த கணவனை தள்ளு வண்டியில வச்சு தள்ளிட்டு போய் அந்த மனைவி அவனை பராமரிச்சுட்டு இருக்கான். அப்ப கூட அந்த கணவனை விட்டு அவ போகல. இது பிரபுபாத் பிராக்டிகலா சொன்ன எக்ஸாம்பிள். அவர் பார்த்ததை சொன்னார். ஜட உலகத்துல இப்படியும் மனைவிகள் இருக்காங்க, இப்படியும் மனைவி இருக்காங்க, எப்படி வேணாலும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. கணவனும் மனைவியும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்றவங்க இருக்காங்க, எப்படினாலும் வாழலாம்னு வாழ்றவங்க. தர்மத்தின்படி வாழ்றவங்க இருக்காங்க, அந்த தர்மத்தை புறக்கணித்து வாழ்றவங்க இருக்காங்க. அப்ப 2 கை 2 கால் இல்லாத கணவனை தள்ளு வண்டியில வச்சு அந்த மனைவி பராமரிச்சுட்டு இருக்கா. அப்படியும் சில பெண்கள் இருக்காங்க. வரலாற்றுல கூட பார்க்கலாம். திருதராஷ்டிரருக்கு கண் பார்வை இல்லைன்னு சொல்லி காந்தாரி இந்த உலகத்தையே பார்க்க விரும்பல, கண்ணை கட்டியே வாழ்ந்தார். தன் கணவனுக்கு கண் பார்வை இல்லைன்னு சொல்லி கண்ணை கட்டி வாழ்ந்த திருதராஷ்டிர மனைவி காந்தாரி எங்க? கண் பார்வை இல்லையா, அந்த பையனுக்கு வேண்டாம்னு சொல்லி இப்ப உள்ள பெண்களுக்கு ரொம்ப தூரம். அதே மாதிரிதான் ஒரு ஆணும் தன் மனைவி எப்பேற்பட்டவளா இருந்தாலும் அவளை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்ற வாழ்ந்த புருஷர்கள்லாம் இருக்காங்க. ஓ, இந்த பொண்ணு இப்படியா, அதனால இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற புருஷர்களும் இருக்காங்க. இங்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா, குடும்ப வாழ்க்கையோடைய பலம் பலவீனம். குடும்ப வாழ்க்கையோடைய பலம் என்னன்னு சொன்னா, அந்த மனைவியோடைய வேல்யூ என்னன்னு சொன்னா, அந்த கணவன் தவறான வழியில போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ ஒரு சாது, அந்த சாது இல்லற வாழ்க்கை இல்லாதனால சில நேரம் புலன்களை கட்டுப்படுத்த முடியாம அவர் தவறான வழிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்குதான் பிரபா உதாரணம் கொடுத்தார், விஸ்வாமித்திரர், சௌபரி முனிவர். ஆனா அதே சமயம் அவர் ஒரு குடும்பஸ்தனா இருக்கிற பட்சத்துல அவன் மற்ற பெண்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல, தன் மனைவி அவனை பாதுகாத்து விடுவான். அதனால மற்ற ஆசிரமத்துல இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கு. அந்த மனைவி இருக்கிறதுனால கணவன் வேற பெண்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தவறான பாலுறவு வாழ்க்கைக்கோ அல்லது புலன்களின் வீழ்ச்சிக்கோ அவன் செல்ல வேண்டியதில்லை. ஒருவேளை புலன்களுடைய உந்துதலால அவன் பாதிக்கப்படும் போது மனைவி அவனை காப்பாற்றி விடுகிறாள். அப்புறம் அவங்க கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளும் உற்பத்தி பண்ணும். ஆனா மற்ற ஆசிரமத்துல அது பிரம்மச்சரிய வாழ்க்கையோ சன்னியாசி வாழ்க்கையோ அவங்க பெண்களை விட்டு அறவே விலகி இருக்கணும், புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கணும். அதான் தப வாழ்க்கை. பெண்களை விட்டு முற்றிலும் விலகி இருக்கிறது பிரம்மச்சரிய சன்னியாச வாழ்க்கை. இல்லற வாழ்க்கையில மனைவி கூட இருந்தாலும் புலன்களை கட்டுப்படுத்தி, அது அவங்களுக்கு தப வாழ்க்கை. ஓ, நான் மனைவி கூட இருக்கேன், அதனால நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி இருக்கலாம் அவசியம். சரி, அடுத்து என்ன சொல்றாரு? ததாபி காமவேதம் தே பிராஜித்யை காவனானகம் அலம் யதா மாம் நாதிருச்சந்தி முகூர்த்தம் பிரதிபாவயக. உனக்கு திரும்பி செய்வது எனக்கு இயலாததாக இருந்தாலும் கூட குழந்தை பேச்சுக்காக உனது காம இச்சையை நான் உடனே திருப்திப்படுத்துவேன். ஆனால் சில வினாடிகள் நீ பொறுத்திருக்க வேண்டும், அப்போதுதான் பிறர் என்னை பழி கூற மாட்டார்கள். சோ சில நேரம் கணவர் பலவீனமா இருக்கலாம், மனைவி ஆன்மீகத்துல உறுதியா இருக்கலாம். சில நேரம் மனைவி பலவீனமா இருக்கலாம், கணவர் ஆன்மீகத்துல உறுதியா இருக்கலாம். அப்போ சேம் ஃபார்முலா அப்ளை ஆகுது. விட்டு கொடுக்கறது, அட்ஜஸ்ட் பண்றது, ஒத்துழைக்கிறது, பொறுமையா. இப்போ திதிக்கு குழந்தை வேணும்னு ஆர்வம். அவங்க காமிச்சினால் குழந்தை வேணுங்கிறதுக்காக காமிச்சினால் தூண்டப்பட்டாங்க, புலன்பத்துக்காக. புலன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக காம இச்சையில திதிக்கு குழந்தை வேணுங்கிற காம இச்சையினால் தூண்டப்பட்ட திதி தன் கணவரை அணுகுவார். ஆனா அணுகிய நேரம் சரியில்லை. அப்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு, உன்னுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி பண்றேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கணும். இல்லாட்டி எல்லாரும் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என்ன பழி சொல்லுவாங்க? முறையான நேரத்துல பிறக்காத குழந்தை இந்த பூமிக்கு பாரம் ஆயிரும், அது அசுர குழந்தை ஆயிரும்.
அந்த மாதிரி ஒரு அசுர குழந்தையை பெற்றெடுத்த அவமானம் எனக்கு ஏற்படும், அந்த பழிச்சொல் எனக்கு வந்துடும். எப்போ ஒரு தந்தை புகழப்படுறாரு, எப்போ ஒரு தந்தை புகழப்படுறாரு? ஏற்கனவே படிச்சோம். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் போல் என்னும் சொல். ஒரு நல்ல மகனை பெற்றெடுத்தா ஊரெல்லாம் அவனை புகழ்றாங்க. பாருங்க, இந்த மாதிரி பையனை பெற்றவங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிட்டு. அப்ப அந்த தந்தைக்கு பெருமை. ராமனை போல ஒரு மகனை பெற்றெடுத்தார் தசரதன். ராமரை போல ஒரு மகனை பெற்றெடுத்தார், தசரதனை போல ஒரு மகனை பெற்றெடுத்தார். பாரே புகழ்ந்தது ராமனுடைய தெய்வீகமான குணங்கள். இப்ப கஷ்யபருக்கு எந்த மாதிரி குழந்தை பிறந்தது? எர்ணியாக்ஷன் எர்ணிகசு. எர்ணியாக்ஷன் எர்ணிகசு மாதிரி குழந்தை பிறந்தா ஊரே அவனை தூற்றும். என்னடா குழந்தைய பத்திரிக்கை, பூமியே கதற வைக்கணும். பூமியே கதற செஞ்சாங்க எர்ணியாக்ஷன் எர்ணிகசுபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்கரன். இந்த பூமியே கதற பண்ணாங்க. அப்ப அந்த மாதிரி பிள்ளை பெற்றதுனால உன்னெல்லாம் யாரா பெத்தாங்கன்னு எந்த நேரத்துலதான் பிள்ளை கேட்கிறாங்க இல்லையா, எந்த நேரத்துலதான் பிறந்தேன். அப்போ அந்த டைம் நேரம் தீர்மானிக்குது நம்ம என்ன குணம் இருக்கு. சோ இங்க அதான் பாயிண்ட். எந்த நேரத்துல பிறந்த ஜோ உன்னை தாங்க முடியல, அப்ப என்னது, சரியான நேரத்துல பிறக்கல. ஒரு அசுர குணம் பிறந்த குழந்தை அசுர குணத்தோட ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அது பிறந்த நேரத்தை பார்க்கணும். இப்போ எர்னாசன் என்னைக்கு பிறந்த நேரத்தை பாக்குறாங்க. அதனாலதான் சொல்றாரு, வேண்டாம் இந்த நேரம் வேண்டாம், திதி வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாரு, இல்லாட்டி எல்லாரும் நம்மளை பழி சொல்லுவாங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த நேரம் வேண்டாம். ஏன் இந்த நேரம் வேண்டாம்? ஏஷ கோரதமா வேலா கோரா நாம் கோர தர்ஷனா சாந்தியாம் பூதானி பூதேஷானுச்சாரணிஹ. இந்த குறிப்பிட்ட நேரமானது மிகவும் அமங்கலகரமானதாகும். ஏனென்றால் இந்த நேரத்தில் பயங்கரமான தோற்றமுடைய பூதகணங்களும் அவற்றின் தலைவரான பூதநாதனும் அவரோடு இருக்கும் அவரது மனைவி துணவியலும் கண்ணுக்கு தென்படுகின்றனர். சோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. பிரம்ம முகூர்த்தம், சரஸ்வதி முகூர்த்தம், அந்த மாதிரி பிரேத யாமம், பூதயாமம், பிசாசியாமம், இந்த மாதிரி ஒரு டைம் இருக்கு. அப்ப எந்தெந்த வேலையில என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் அந்த நேரத்தில் செய்யணும். பிரம்ம முகூர்த்தத்துல ஜெபம் பண்ணணும், ராத்திரி தூங்கணும், பிரம்ம முகூர்த்தத்துல முழிச்சிருக்கணும். மக்கள் என்ன பண்றாங்க, இரவுல முழிச்சுட்டு பகல தூங்கிட்டு. இரவெளியில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் அவங்க உலகம். சனிக்கிழமை ராத்திரி ஆனா ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் மெட்டீரியல் லைஃப். தான் பகவத்கீதை பகவான் சொல்றாரு, பௌதிகவாதிகள் விழித்திருக்கும் நேரம் சாதுக்கள் தூங்கிட்டு இருப்பாங்க, சாதுக்கள் உறங்குற நேரம் பௌதிகவாதிகள் முடிச்சுட்டு. அதனால இப்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு திதிட்ட, இந்த டைம் சரியில்லை, இந்த நேரம் நம்ம சேரக்கூடாது. இது பூதநாதன், சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் பூதநாதன், பூதங்களின் தலைவன். அந்த பூதநாதனான மகாதேவன் தன் மனைவியரோடு தன்னுடைய பூத கணங்களோடு உலா வரக்கூடிய நேரம். இந்த டைம் வேண்டாம், திதி வேணாம். அப்புறம் என்ன சொல்றாரு மேல, ஏதஸ்யாம் சாத்வி சத்யாயாம் பகவான் பூத பாவனஹ பிரேதோ பூத பஷ்யத்தே விருஷ்டே நாதி பூதராட். இந்த நேரம் பூதகணங்களின் தலைவரான சிவபெருமான் தனது காளை வாகனத்தின் மீது அமர்ந்து வர அவருடன் தமது நன்மைக்காக அவரை பின்பற்றும் பூதங்களும் வந்து சேரும் நேரமாகும். ரோபா பொருள் என்ன சொல்றாரு, பொதுவாக பேய்கள் தங்கள் பௌதிக உலகை இழந்தவர்கள், பொதுவாக பேய்கள் என்பவர்கள் தங்கள் பௌதிக உடலை இழந்தவர்கள். இதற்கு காரணம் அவர்கள் தற்கொலை போன்ற கொடூரமான பாவங்களை செய்ததாலாகும். மனித சமுதாயத்தில் பேய்களின் தன்மையுடையவர்கள் இறுதியில் தற்கொலையே தஞ்சம் அடைகின்றனர். அது பௌதிகமானாலும் சரி அல்லது ஆன்மீகமானாலும் சரி. உலகியல் தற்கொலை என்பது பௌதிக உடலை இழப்பதற்கு காரணமாகும்.
ஆன்மீக தற்கொலை என்பது தனிப்பட்ட அடையாளத்தை இழப்பதற்கு காரணமாகும். பேய்களும் பூதங்களும் கண்டனத்துக்குரியவர்களாக இருந்த போதிலும் அவரிடம் அன்பு கொண்ட சிவபெருமான் அவர்களை பௌதீக உடல் பெறுமாறு பார்த்து கொள்கிறார். அவர் அப்பேய்களை கால நேரமின்றி எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் உடலுறவு கொள்ளும் பெண்களின் கர்ப்பத்திற்குள் புகுத்தி விடுகிறார். சோ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், பேய்னு ஒண்ணு இருக்கா, பேய் இருக்கா, பூதம் இருக்கா, அதெல்லாம் சும்மா பயமுறுத்துறாங்களா? உண்டு. பேய்னு இருக்கு, பூதம் பிசாசு எல்லாம் இருக்கு. அதுல நிறைய வெரைட்டி இருக்கு. பேய், பூதம், பிசாசு, சூஷ்மாண்டகம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. பாகவதத்துல வந்து 10th கேண்டோல அந்த லிஸ்ட் எல்லாம் இருக்கு. எத்தனை விதமான பூதங்கள்ல இருக்கு. அதுல ஒரு பூதத்தோட வகையை சேர்ந்தவதான் பூதனா. கேசரிங்கிற ஒரு அரைக்கி பூதனா. சரி, இப்ப பேய்னா என்னது? பேய் பிசாசுன்னா என்னது? சரி, பேய் பிசாசு இருக்கா பாத்திருக்கீங்களா நீங்க? நிறைய பேர் கேட்பாங்க, சாமி பேய் இருக்கா நீங்க பாத்திருக்கீங்களா? பிசாசு இருக்கா நீங்க பாத்தீங்களா? காட்ட முடியுமா? பேய் காட்ட முடியுமா? பிசாசு காட்ட முடியுமா? பூதங்களை காட்ட முடியுமா? ஏன் பேயை காமிக்க முடியாது? அப்ப எப்படி இருக்குன்னு சொல்றோம்? சூட்சம சரீரம் இருக்கு, ஸ்தூல சரீரம் இல்ல. இப்போ நான் உயிரோடு இருக்கேன். இந்த உயிரோடு இருக்கிற எனக்கு 2 உடல் இருக்கு. ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னொரு சூட்சம சரீரம். ஸ்தூல சரீரம் நீங்க பாக்குறீங்க, உங்க கண்ணு முன்னாடி கை கால அசையுது. சூட்சம சரீரம் கண்ணுக்கு தெரியாது. அது மனம், புத்தி, அகங்காரம். தன்னுடைய ஆசை நிறைவேறாதனால, கட்டுக்கலங்காத ஆசையை நிறைவேறாம தற்கொலை செய்துக்கிறவங்க, துர்மரணம் அடைகிறவங்க, கொடூரமான பாவகாரியம் செஞ்சவங்க எல்லாம் அந்த ஆன்மா இந்த உடலை விட்டுதுன்னா ஸ்தூல சரீரத்தை விட்டுருச்சு, சூட்சம சரீரத்தை சுத்திட்டு இருக்கும், கண்ணுக்கு தெரியாது, அதுக்கு வேற உடம்பு கிடைக்காம கஷ்டப்படும். அதுதான் பேய். பேய், பிசாசு, பூதம்னு சொன்னா ரொம்ப ரொம்ப கோரமான மரணம் அடைஞ்சவங்க, ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க, தன்னுடைய ஆசையை நிறைவேறாம தற்கொலை செய்யவங்க, கொலை செய்யப்பட்டவங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் இருக்கணும். ஆனா கஷ்டம் தாங்க முடியாம 45 வயசுல தற்கொலை பண்ணிக்கிட்டேன். அப்ப மீதி 15 வருஷம் என்னுடைய லைஃப் டைம் வந்து 60 வருஷம். பகவான் எனக்கு கொடுத்த வாழ்நாள், என்னுடைய கர்மாப்படி நான் வாழ வேண்டியது 60 வருஷம். நான் வந்து இந்த உலக கஷ்டம் தாங்க முடியாம 45 வயசுல தற்கொலை பண்ணிட்டேன். நான் வந்து இந்த உடலை நான் வந்து வேண்டான்னு விட்டதுனால மீதி 15 வருஷம் நான் பிசாசு உடல்ல இருக்கு. வேற உடம்பு கிடைக்காம, வேற உடம்பு எடுத்துக்க முடியாம, அனுபவிக்கிற எண்ணம் இருக்கு, அனுபவிக்க முடியாது. புலனின்பம் அனுபவிக்கிற எண்ணம் இருக்கு, ஆனா அனுபவிக்க முடியாது. அப்பதான் என்ன பண்றேன், பலவீனமான இன்னொரு ஆன்மா. இப்ப என் உடம்புல ஒரு ஆத்மா இருக்கு, இப்ப இவர் உடலை விட்டுட்டாரு, இந்த ஆன்மா என் உடம்புக்கு ட்ரை பண்றேன், என் உடம்புல டாமினேட் பண்ண. அப்போ ஒரு உடம்புல 2 ஆத்மா வந்து பேய் பிடிச்சுன்னு சொல்றாங்கல்ல, அவருக்கு பேய் பிடிச்சிருச்சு. எப்படி பேய் பிடிச்சிருக்கு? ஒரு உடம்புல ஒரு ஆத்மா இருக்கு, இன்னொரு ஆத்மா அந்த உடம்ப டாமினேட் பண்ணு. அந்த ஏற்கனவே ஒரு உடல்ல இருக்கிற ஆத்மாவை இந்த ஆத்மா போய் டாமினேட் பண்ணி அந்த உடம்புல உட்காந்து. அதனால பேய் பிடிச்சவங்க பாத்தீங்கன்னா நார்மலா பேசுற மாதிரி பேச மாட்டாங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இதே என் உடம்புல இன்னொரு ஆத்மா வந்துச்சுன்னா என்னுடைய பாடி லாங்குவேஜ்ல எப்படி இருக்காது, அந்த ஆன்மா வந்து அதனுடைய சுபாவத்தை டாமினேட் பண்ணி வெளிக்காட்டு. இவர் என்ன இப்படி பேசுறாரு, இப்படி பேச மாட்டாரு இவரு, சம்திங் ராங். அப்போ பேய் பிடிச்சி ஊடி சத்தம் போட்டு, நீங்க கேரளால வந்து சோட்டானி கரையில போனா நிறைய பேய்கள் பிடிச்சவங்க கட்டி வச்சு சங்கிலி போட்டு பேய் ஓட்டுறவங்க. கேரளால சோத்தானிக்கரை பகவதி கோயில்ல பேய் ஓட்டுவாங்க. பேய் வந்தவங்கள அங்க பிடிச்சி சங்கிலியில கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு முறை வந்து சோழ மன்னனான ராஜாவோட மகளுக்கு, இளவரசிக்கு பேய் பிடிச்சிச்சு. எப்போ? ராமானுஜர் காலத்துல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ராமானுஜர் குருகுலத்துல ஸ்டூடெண்டா இருக்காரு. யாதவ் பிரகாஷ்ங்கிற மாயாவாத ஸ்கூல்ல ராமானுஜர் ஸ்டூடெண்டா இருக்காரு. அப்போ ராஜா கேள்விப்பட்டாரு, இந்த மாதிரி யாதவ் பிரகாஷ் ஒரு பெரிய பண்டிதர் இருக்காரு, பிராமணர், ஒரு பெரிய சாது, அவர் வந்து என்னுடைய பெண்ணை ஆசீர்வாதம் பண்ண அந்த பேய் போயிடும் சொல்லி யாதவ் பிரகாஷ் கூப்பிடுறாரு.
ராஜாவுடைய அரண்மனைக்கு. யாதவ் பிரகாஷ் வந்து சொல்றாரு, அந்த பொண்ணுகிட்ட பேசுற அந்த இளவரசிட்ட, ராஜகுமாரிட்ட, ஏய் நீ யாரோட உடல்ல இருக்க தெரியுமா? ராஜகுமாரி உடல்ல வெளியே போன. அந்த ராஜகுமாரியோடைய உடல்ல இருக்கிற பேய் சொல்லுது, நீ சொன்னா போக மாட்டேன். நீ யாரா சொல்றதுக்கு? நீ சொன்னா போக மாட்டேன். என்ன போனா போயிடணுமா? உடனே யாதவ் பிரகாஷ் கேள்வி, யார் சொன்னா நீ போவ? யார் சொன்னா நீ போவ? அப்போ யாதவ் பிரகாஷ் பக்கத்துல ராமானுஜர் கை கட்டிட்டு பவ்யமா நின்று இருக்காரு. உங்க பக்கத்துல உங்க சீடர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சொன்னா நான் போவேன். அவர் சொன்னா மட்டும் பார்த்தாது, அவர் என் பாதத்தை எடுத்து என் தலையில வச்சு ஆசீர்வதிக்கும். ராமானுஜருடைய அனுகிரகம் இருந்தா நான் இந்த உடலை விட்டு போவேன். அந்த உடலை விட்டு மட்டும் இல்ல, அந்த ஆன்மா வைகுண்டத்துக்கே போயிடும். ஒரு தூய பக்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னா பேய் பிசாசு கூட விடுபட்டு. ஒரு வைணவருடைய கருணையால இந்த கோரமான உடல் இருக்கிறவங்க, கோரமான சூட்சம சரீரத்தில் இருக்கிற பேய் பூதம் கூட ரிலீஸ் ஆயிடும். அப்ப ராமானுஜர் வந்து ஒரு தாமரை பாதம் எடுத்து அந்த ராணியோட தலையில வைக்க அந்த பிசாசு அந்த உடல்ல இருந்து போயிடுது. அதே மாதிரிதான் நர்த்தமர்தாஸ் காலது ஒரு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் உண்மையா நடந்த சம்பவம். கதை நர்த்தமதாஸ் ஒரு காலத்துல சந்திர ராய்ங்கிற ஹரிச்சந்திர ராய் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சது. அவன் முன்னாடி ஒரு கொள்ளைக்காரனா இருந்தான். என்னெல்லாம பண்ணுவாங்க, பேய ஓட்ட முடியாது. அப்புறம் கேள்விப்பட்டாங்க, நர்த்தமதாஸ் தாக்குன்னு ஒரு தூய பக்தர் இருக்காரு, சிறந்த மகாத்மா அவரு, அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ண அந்த பேய் போயிடும். நர்த்தமதாசாவுக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணார். அந்த திருடனுடைய உடல்ல இருந்து பேய் போனது மட்டும் இல்ல, அந்த பேய் பேசுது, நான் இந்த அயோக்கியனோட உடம்புல இருக்கிறது எனக்கு இஷ்டம் கிடையாது, ஆனா உங்களை தரிசனம் பண்ணி நான் செஞ்ச பாக்கியம், எனக்கு ஒரு வரம் கொடுங்க. நர்த்தமதாஸ் அவரை பார்த்து அந்த ஹரிச்சந்திர ராய் உடம்புல இருக்கிற அந்த பூதம் பேசுது, பேய் பேசிச்சு, நான் இந்த இவனோட உடலை விட்டு போறேன், நான் வந்து இந்த ஹரிச்சந்திர ராய் உடல்ல இருந்து நான் போயிடுறேன், உன்னோட உடலை விட்டு நான் இந்த அயோக்கியனோட உடல்ல இருந்து நான் போயிடுறேன், ஆனா இந்த வரம் எனக்கு கொடுங்க, இந்த கேரண்டி கொடுங்க, இனி ஒரு பிறவின் எனக்கு இருந்தா நான் உங்க சீடரா இருக்கணும், உங்களுடைய தாமரை பார்த்து நான் சேவை செய்யணும், உங்களுடைய சேவகனா இருக்கணும், இதை நீங்க வரம் கொடுத்தீங்கன்னா நான் போறேன். பாருங்க, அப்போ ஒரு பிசாசு கூட தெரிஞ்சிருக்கு வைஷ்ணவருடைய மகிமை என்ன, கருணை என்ன. அதனால இந்த பேய் பூதம் எல்லாம் வந்து துர்மரணம் அடைகிறவங்க, எண்ணங்கள் நிறைவேறாம தற்கொலை செஞ்சுக்கிறவங்க, விரக்தியினால தற்கொலை பண்ணிக்கிறவங்க, இவங்கெல்லாம் மீதி உள்ள காலத்துக்கு வேற உடம்பு கிடைக்காம போதமா பிசாசம் சுத்திட்டு. அதாவது இந்த மாதிரி பேய்களும் பூதங்களும் பவனி வரக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி வந்து உடலுறு வாக்கி கொள்றது, அதுக்கு வந்து வலி ஆய்ப்போட அந்த கருவுல தோன்றுவது. நீங்க சொல்ற பிரபுபா என்ன சொல்றாரு, சிவபெருமான் வந்து பூதநாதன், நாகர்கோவில் பக்கம் பூதப்பாண்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து பூத லிங்கம் சிவமாவுடைய கோயில் ஒன்று, அங்க சைத்தன் மாப்பு வந்திருக்காரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க வந்து சைத்தன் மாவுடைய தாமரை பாதம் வச்சிருக்காங்க. பூதப்பாண்டின்னு ஊர் பேரு, பூதநாதன், பூதலிங்கம் சுவாமி. சோ ஏன் சிவபெருமானுக்கு பூதநாதன் சொன்னா, பேய்களும் பூதங்களும் கண்டனத்துக்குரியவர்களாக இருந்த போதிலும் அவரிடம் அன்பு கொண்ட சிவபெருமான். சிவபெருமான் வந்து அசுதோஷ், யாரு வந்து அவர்கிட்ட சரணடைஞ்சாலும் அவர் கருணையோட ஏற்றுக்குவார். ரொம்ப கருணை உள்ளவர். வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருப்பாம்பு, வைஷ்ணவாலாம் வேதா சம்பு, முதல் தரமான வைணவர். அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு, அவர்கள் ஜட உடல் பெறுமாறு பார்த்து கொள்றார். பூதங்கள்லாம் போய் சிவபெருமானை சரணடைஞ்சா அந்த பூதங்களுக்கு அது போற உடல் இருந்து விடுபடுற பாக்கியத்தை கொடுத்துடுறாரு. அப்ப என்ன பண்ணிடுறாரு, அந்த பேய்களை கால நேரம் என்று எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் உடலுறவு கொள்ளும் பெண்களின் கர்ப்பத்துக்குள் புகுத்தி விடுகிறார். அன்ரிஸ்ட்ரிக்டடா வந்து டைம் இல்லாம கண்ட நேரத்துக்கு நாய் மாதிரி பூனை மாதிரி எங்கேஜ் ஆயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கர்ப்பத்துல வந்து இந்த பூதங்கள்லாம், பூத பிசாசுகள்லாம். அதான் கஷ்யபர் எச்சரிக்கிறார். அதனால கஷ்யப முனிவர் திடீர்னு தன் மனைவியை சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும், இந்த டைம் போயிருக்கும், இது ஒரு இன்னாஸ்பீஷியஸ் டைம், இந்த அமங்கலமா நேரம் போயிட்டும், அப்ப நான் உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றேன்னு சொல்றேன். சோ இன்னைக்கு பாயிண்ட் என்னது, இன்னைக்கு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், கணவன் வந்து மனைவியோடைய மதிப்பை உணர்ந்திருக்க வேண்டும், மனைவியானவள் கணவனுடைய மதிப்பை உணர்ந்திருக்க வேண்டும். அவங்க என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களோ
ஒரு ஆண் ஒரு பொண்ணை என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டாரோ, ஒரு பெண் என்னைக்கு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டாரோ, அவன் நல்லவனோ கெட்டவனோ பக்தனோ இல்லையோ அவனுக்கு சேவை செய்ய வேண்டியது தர்மம். அதுவும் இல்லாத தர்மம், மனைவியோட தர்மம், கணவனுடைய தர்மம், அதை செய்யணும். அதுல இருந்து அந்த இயற்கைக்கு மாறா எதிரா நம்ம செயல்பட்டோம்னு சொன்னா நமக்கு அந்த தகுதி இல்லைன்னு அர்த்தம். அந்த தகுதி இல்லாதவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரம். எனக்கு கணவனா இருக்கிற தகுதி இல்லையா, அப்ப நான் கணவன் ஆயிருக்க கூடாது. எனக்கு மனைவியா இருக்கிற தகுதி இல்லையா, நான் மனைவி ஆயிருக்க கூடாது. எனக்கு குருவா இருக்கிற தகுதி இல்லையா, நான் குருவா கூடாது. எனக்கு பெற்றோரா இருக்கிற தகுதி இல்லையா, நான் குழந்தை பெற்ற கூடாது. அப்போ கிருஷ்ண உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். பாகவத தர்மம் இன்னைக்கு மக்களுக்கு கற்றுத்தெடுக்க பாருங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு ஸ்ரீமத் பாகவதம், கிருஷ்ண உணர்வு. இங்க சொல்லியிருக்கு கணவனுடைய தர்மம் என்ன, மனைவியோட தர்மம் என்ன, மனைவி எப்படி கணவர் பார்க்கணும், கணவர் எப்படி மனைவி பார்க்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அதனால கிருஷ்ண உணர்வு உள்ளவங்க இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும். ஒரு கிருஷ்ண உணர்வு உள்ள பக்தர், நான் கிருஷ்ண பக்தனா இருக்கேன், என் மனைவி கிருஷ்ண பக்தி இல்ல அப்படின்னா அவளை வெறுக்கக்கூடாது, உதாசீனப்படக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. நான் கிருஷ்ண பக்தரா இருக்கேன், என் மனைவி கிருஷ்ண பக்தி இல்ல அப்படின்னு சொன்னா அவளை ஒதுக்குவதோ வெறுப்பதோ நிராகரிப்பதோ கூடாது. மாறாக அவளிடம் கூடுதலா அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய கடமை, ஒரு கணவனுடைய கடமையாக தன் மனைவிக்கு என்ன செய்யணும், அன்பா பாத்துக்கணும், அவங்ககிட்ட அன்பா நடந்துக்கணும். அப்ப அந்த மனைவி என்ன நினைப்பாங்க, ஓ என் கணவர் என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காரு, கவனமா என்ன பாத்துக்கிறாரு. அதனால அவங்களும் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்குவாங்க. கிருஷ்ண பக்தியை ஏத்துக்கிறதுங்கிறது பிரச்சாரத்தினால் அல்ல, நம்முடைய செயலால். நம்முடைய நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட கிளாஸ்ல நம்ம இந்த மாதிரி பிரீச்சிங் போகும்போது, ரொம்ப என் சொந்தக்காரங்களை டிவோட்டி ஆக்க முடியல. ஏன் சொந்தக்காரங்களை டிவோட்டி ஆக்க முடியல, நான் பேசி ஆக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்க. என் சொந்தக்காரர்களை பேசி நான் டிவோட்டி ஆக்க முடியாது, என் நடத்திய மூலமா நான் டிவோட்டி ஆக்க. பரவாயில்ல, அவங்க இஸ்கான் போனதுக்கு அப்புறம் நிறைய மாறிட்டாங்க. கணவர் பாக்குறாரு, மனைவி இஸ்கான் போனதுக்கு அப்புறம் ரொம்ப அன்பா நடந்துக்கிறா, நல்ல சேவை பண்றா, நல்ல கவனிச்சுக்கிறா, விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி பண்றா. அப்போ நல்ல நல்ல விஷயம் தானே, இஸ்கான்ல நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, ஏன் நானும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி ஒரு மனைவி கணவன்கிட்ட பாக்குறாங்க, அந்த கணவர் இஸ்கான் போனதுக்கு அப்புறம் நிறைய மாறி இருக்காரு, கோவப்படுறது இல்ல, சண்டை போடுறது இல்ல, ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு அப்படின்னா நானும் இஸ்கான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்போ பிரச்சாரங்கிறது பேச்சாளர்ல நடத்தியால கணக்கு. குறிப்பா குடும்ப அங்கத்தினர், நம்முடைய கணவர்கிட்டயோ மனைவிட்டையோ பிள்ளைகள்கிட்டயோ பெற்றோர்கிட்டயோ சொந்தக்காரங்களை பீச் பண்ணி டிவோட்டி ஆக்க முடியாது. அவர் லிவிங் லைக் an exemplary ஆர் அவர் பிஹேவியர், நம்முடைய நடத்தை, நம்முடைய குணங்கள், நம்முடைய செயல்கள் அவங்க மத்துறாங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப முக்கியம். அதனால என் கணவர் டிவோட்டி இல்ல, அவர் நான் கண்டுக்க மாட்டேன், என் மனைவி டிவோட்டி இல்ல, நான் சேவை பண்ண மாட்டேன். நோ, that means I am crossing my, I am neglecting my responsibility. நான் எப்ப என் கணவனுக்கு சேவை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறனோ அப்ப என்னுடைய மனைவிக்கிற தர்மத்தை நான் விட்டுட்டேன். நான் எப்ப என் மனைவியை கவனிக்க மாட்டேன்னு சொல்றேனோ அப்ப அந்த கணவர் அவர் தர்மத்தை விட்டுட்டாரு. அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க கூடாது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அதனால இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம், ஒரு குடும்பஸ்தர்களும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி சேர்ந்து வாழும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அப்போ சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, மூத்த பக்தர்கள் அவங்ககிட்ட கேட்கணும், நாங்க எப்படி இந்த இல்லற வாழ்க்கைய சரியா நடத்துறது, நாங்க எப்படி ஒருத்தர் ஒத்துழைச்சு சேவை பண்றது, எப்படி கிருஷ்ணரை நாங்க நடுநாயகனா வச்சுக்கிறது, எப்படி நான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது அப்படின்னு சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, மூத்த பக்தர்கள், மூத்த கிரகஸ்த பக்தர்கள் அவங்களுடைய வழிகாட்டுல பக்தி செய்யணும். ஏனோ தானோ மனம் போன போக்குல பக்தி செய்யக்கூடாது. நாம் என்றைக்கும் நாம் மனது சொல்வதை கேட்கக்கூடாது. சீனியர் வைட் டிவோட்டிஸ் என்ன சொல்றாங்க, மூத்த பக்தர்கள் குருமார்கள் என்ன சொல்றாங்க, அதை அப்பதான் நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். ஹரே கிருஷ்ணா. சுரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத். ஓகே, உங்களுக்கு ஏதாவது